சீரழிக்கும் பாஜக, சீர்திருத்தும் தமிழ்நாடு. இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த தலைப்புக்கு கீழே ஒரு அடிப்படையான செய்தி இருக்கு. என்ன, ஒரு நரேட்டிவ் இருக்கு, ஒரு ஐடியா இருக்கு. பிஜேபி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு எதிர்முனை இருக்கு. வெர்சஸ் இல்லையா, இந்த முரண் தான் இந்த தலைப்போட அடிப்படை. பிஜேபியும் தமிழ்நாடும், இந்த கான்டெக்ஸ்ட் தான் இந்த தலைப்பு வருது. இது வெறும் பிஜேபி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு ஹோல் பிக்சரா இருக்கலாம். ஆனால் அது வெறும் ஒரு லைன்ல சொல்லி முடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. மல்டிபிள் லேயர்ல அது இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பொலிட்டிக்கலா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பிஜேபி வெர்சஸ் திமுக. இயக்க அடிப்படையில் பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ் வெர்சஸ் பெரியாரிய இயக்கங்கள். கல்ச்சரலா பார்த்தோம், இன்னும் கொஞ்சம் டீப்பா போறோம், கல்ச்சரலா பார்த்தோம் அப்படின்னா அது ஆரியம் வெர்சஸ் திராவிடம். அதை இன்னும் கொஞ்சம் சாதியாக அல்லது எந்த வர்க்கத்திற்காக அல்லது எந்த அமைப்பினுடைய நலனுக்காக இவர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா பார்ப்பனர் வெர்சஸ் பார்ப்பனர் அல்லாதார் அப்படிங்கிற இடத்துக்கு நிற்கும். மொழி அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அது என்னது, ஹிந்தி சமஸ்கிருத ஆதிக்கத்தை திணிக்கக்கூடிய ஒரு தரப்புக்கும் அதற்கு எதிராக மொழி உரிமையை முன்வைக்கக்கூடிய தமிழ் உரிமையை முன்வைக்கக்கூடிய ஒரு தரப்புக்குமான மோதல். அந்த மாதிரி நீங்க மொழி உரிமை களத்தில் பார்க்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. பவர், அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த வெர்சஸை நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா டெல்லியிலிருந்து அதிகாரத்தை திணிக்கக்கூடிய ஒரு கும்பலுக்கும் டெல்லி அதிகாரத்திற்கும் தமிழ்நாடு, தமிழர் நிலம், தமிழர் உரிமை அப்படின்னு பேர்க்கக்கூடிய ஒரு மாநில சுயாட்சி குரலுக்கும் இடையிலான ஒரு மோதல் அப்படின்னு நீங்க இதை பார்க்கலாம். அடிப்படையில், தத்துவ அடிப்படையில் இதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மதவாத தேசியத்திற்கும் மதச்சார்பற்ற தேசிய உணர்வு கொண்ட மக்களுக்கும் இடையிலான சண்டை அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம பிளைனா சொல்லிடுறோம், என்னது பிஜேபி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அது ஒவ்வொரு லேயர்லையும் ஒவ்வொன்றா இருக்கு. பொலிட்டிக்கலா அது திமுக வெர்சஸ் பிஜேபி இயக்கம்னு வந்துச்சா, அது பெரியார் இயக்கம் வெர்சஸ் ஆர்எஸ்எஸ், மொழி உரிமைன்னு வந்துச்சுன்னா சமஸ்கிருத இந்தி வெர்சஸ் தமிழ் உரிமை அப்படின்னு தொடங்கி டெல்லி அதிகாரம் வெர்சஸ் தமிழ்நாடுங்கிறது வரைக்கும் வெவ்வேறு லேயர்ல அது வெவ்வேறையா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, 2014 பிஜேபி முதல்ல ரொம்ப பவர்ஃபுல்லா எந்தவித கூட்டணியோடைய துணை இல்லாம ஆட்சிக்கு வராங்க. 2014 பிஜேபி ஆட்சிக்கு வரும் பொழுது என்ன நரேட்டிவ் அடிப்படையில் அவங்க ஆட்சிக்கு வராங்க, நீங்க தான் சொல்லணும். 2014 எந்த முழக்கத்தை வைத்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தது? ஊழல் ஒழிப்பு. அப்ப ஒரு 14 to 25, 30 வயது யார் ஒருவரும் இந்திய குடிமகனாக தன்னை உணரக்கூடிய, இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய யார் ஒருவரிடமும் நீங்க போய் கேட்குறீங்க ஊழல் ஒழிக்கப்பட வேண்டுமான்னு கேட்டா என்ன கேள்வி, என்ன பதில் சொல்லுவாங்க? இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ்ட், ஜெண்டர், பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆமா ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த காமன் மென்டாலிட்டி இருக்குல்ல, இந்த மென்டாலிட்டியை பிஜேபி அறுவடை செய்தது. அப்ப ஊழல் ஒழிப்புக்கு தன்னை ஒரு நாயகராக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு எதிரில் நிற்கிற அத்தனை பேரையும் ஊழல்வாதிகளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கல்ல, அந்த பாலிடிக்ஸ்னால 2014 ஒரு பெரிய வெற்றியை பிஜேபி பெறுகிறார்கள். அப்படி பெறும் பொழுது தமிழ்நாடு என்ன பண்ணுது? தனித்து நிற்கிறது. ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொருளாதார ஊழலை எப்படி ஒழிக்கிறோம்னு சொல்றோமோ அதே அளவுக்கு பிறப்பின் அடிப்படையில் நீங்கள் ஊழல் செய்கிறீர்கள்ல, பார்ப்பனர்களுக்கு அதிகாரம், பார்ப்பனர் அல்லாதாருக்கு அதிகாரம் இல்லைன்னு அதையும் சேர்த்து ஒழிக்கணும்னு தமிழ்நாடு மட்டும்தான் சிந்திச்சிச்சு. அதனால தான் நாடு முழுக்க பெரிய வெற்றியை பெற்ற பிஜேபியால் தமிழ்நாட்டில் 2 மட்டும்தான் என்டிஏவால் வெற்றி பெற முடிஞ்சது. இது 2014 நிலவரம். இப்போ அடுத்து வருவோம் 2019. 2019 பிஜேபி என்ன நரேட்டிவோட வந்தாங்க? சவுக்கிதார். அப்ப சவுக்கிதார் ஏன் வருதுன்னு பார்க்கணும். சவுக்கிதார் காவலாளின்னு ஏன் சொல்லிக்கிறாங்கன்னா, பதான்கோட் மாதிரியான தொடர்ச்சியான பல இடங்கள்ல தாக்குதல் நடக்குது, தீவிரவாத தாக்குதல் நடக்குது, மிலிட்டரி மேல தாக்குதல் நடக்குது. அப்ப என்ன ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க? நாட்டின் பிரதான பிரச்சனை தேச பாதுகாப்பு. ஒரு தேசியவாத அலையை உருவாக்கி அந்த தேச பாதுகாப்பை மோடியால மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க. அதனுடைய விளைவா 2019 ஒரு பெரிய வெற்றியை பெறுகிறார்கள். ஆனால் அன்னைக்கு தமிழ்நாடு தனித்த தீர்ப்பு கொடுக்குது. என்ன கொடுக்குதுன்னா, தேச பாதுகாப்பு முக்கியம்தான், ஆனால் அந்த பாதுகாப்பை கோட்டை விட்டவர்களை முதலில் விரட்டி அடிக்க வேண்டும் அப்படிங்கிற பார்வையை தமிழ்நாடு தான் முன்வைக்குது. அதனால தான் இந்தியா முழுக்க பெரிய வெற்றியை 300 சீட்டுக்கு மேல பெற்ற வெற்றி
தமிழ்நாட்டில் வெறும் ஒரே சீட்டு அப்படின்னு சுருங்குது என்டிஏக்கு, பிஜேபிக்கு இல்லை. அடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது மோடி ஒரு போட்டிக்கு அப்பாற்பட்ட தலைவர், அவரை நீங்க கேள்விக்கு அப்பாற்பட்ட தலைவர்னு இவங்க சொல்லிட்டு இருந்த காலமெல்லாம் போய் அவர் காம்படிஷனுக்கே கிடையாதுங்க, அவர் ஆல்ரெடி வின்னு, சும்மா பேருக்கு தேர்தல் நடத்துறோம், எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாருங்கிறதுக்காக தான் தேர்தல் நடத்துறோம், உலகம் முழுக்க அவர் ஒரு குளோபல் லீடரா மாறிட்டார்னு மோடியை ஒரு உலகத் தலைவராக முன்வைத்து நடத்தப்பட்ட தேர்தல் தான் 2024 தேர்தல். நீ ஊருக்கே வேணா பருப்பா இருக்கலாம், தமிழ்நாட்டுக்கு அதுதான் தூக்கி கொண்டு வந்து 0 சீட்ல நிக்க வச்சது தமிழ்நாடு. அப்ப எல்லா காலகட்டங்களிலும் தமிழ்நாடு என்ன பண்ணிருக்கு, தனித்த ஒரு பார்வையை, தனித்த ஒரு நிலைப்பாட்டை, தனித்த ஒரு சிந்தனையை முன்வைத்திருக்கிறது. அது இன்னைக்கு மட்டும் கிடையாது, 100 ஆண்டுகளுக்கு முன்பும் நம்மிடம் அப்படித்தான் இருந்தது. இந்தியனைசேஷன் வந்தாங்க, தேசிய அலை, தேசவாதம் இப்படின்லாம் பேசும்பொழுது இன்னைக்கு ஏன் நீங்க ஈல்டாக மாற்றீங்க, சமூக நீதியின் பக்கம், மாநில உரிமையின் பக்கம் நிக்கிறீங்க, அதுதான் தேசியத்தை உருவாக்கும்னு சொல்றீங்கன்னு கேட்டா அது இன்னைக்கு வந்தது கிடையாது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நீதி கட்சி காலத்தில் என்ன சொல்றாங்க, இந்தியனைசேஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் இருக்கிறாங்கல்ல, இதே மாதிரி அன்னைக்கு ஐசிஎஸ்னு போஸ்ட் இருந்துச்சு, இந்தியன் சிவில் சர்வீஸ், ஐசிஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் எல்லாம் இல்லாம அந்த ஐசிஎஸ்ல இந்திய மயமாக்கல்னா ஒன்றும் கிடையாது. இந்த வருஷம் 100 ஐசிஎஸ் போஸ்ட்டை ஃபில் பண்ணோம்னா 10 பேரை இந்தியர்களை அமர்த்துறது, அடுத்த வருஷம் 20 பேர் அமர்த்துறது, அதுக்கு அடுத்த வருஷம் 30 பேர் அமர்த்துறது. ஒரு 20-30 ஆண்டுகள்ல 100% அதிகார இடங்களையும் இந்தியர்களுக்கே கொடுத்து விடுவதுதான் இந்திய மயமாக்கலுடைய அடிப்படை. இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசலை முன் வச்சா யாராவது எதிர்ப்பாங்களா? எதிர்க்க மாட்டாங்க. எதிர்க்கிறவனை என்னன்னு சொல்லுவாங்க, தேச துரோகி, ஆன்டி இண்டியன் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் துணிச்சலாக தேச துரோகம் பட்டம் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி இந்தியனைசேஷனை எதிர்த்தது திராவிட இயக்கம். என்ன காரணம் சொல்லி எதிர்த்தது தெரியுமா? இந்திய மயமாக்கல் வேணும் தான், அந்த இந்திய மயமாக்கல் பார்ப்பனிய மயமாக்கலாக இருக்கக்கூடாது. நீ 10 போஸ்டை இந்தியர்களுக்குன்னு வாங்குறல்ல, அதை 10ஐயும் தூக்கி பார்ப்பனர்களுக்கு கொடுத்தன்னா பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின பார்ப்பனர் அல்லாத மக்கள் என்ன செய்வாங்க, எங்களுக்கு உரிய பங்கை நியாயமா சேர வேண்டியதை எடுத்து வச்சுட்டு இந்தியனைசேஷன் கேளு, 10 சீட்டு வாங்கினா 2 சீட்டு அவனுக்கு, 8 சீட்டு எங்களுக்கு அப்படின்னு கேட்ட ஒரே இயக்கம் திராவிட இயக்கம். அப்ப நாம தனிச்சு சிந்திக்கிறதோ தனித்த ஒரு பார்வையை கொண்டிருப்பதோ இன்னைக்கு கிடையாது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே தமிழ்நாடு ஒரு தனித்த பார்வையை தான் கொண்டிருக்கு. பிஜேபி அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, நாங்க 2 சீட்ல இருந்து ஆரம்பிச்சோம், என்னது 2 எம்பி சீட்ல இருந்து ஆரம்பிச்சோம், இன்னைக்கு 2 முறை இந்தியாவை ஆண்டு விட்டோம் அப்படின்னு பிஜேபி அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியல, 2 சீட்ல ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு 300 சீட்டுக்கு மேல போன தேர்தலில் ஆட்சி பிடிச்சாங்க, இன்னைக்கு 240 சீட் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது இந்தியாவின் கணக்கு. தமிழ்நாடு நீங்கியே, தமிழ்நாடு தவிர்த்த இந்தியாவின் கணக்கு. தமிழ்நாடு கணக்கு என்ன தெரியுமா, 2019 2 சீட்டு, 2014 2 சீட்டு, 2019 1 சீட்டு, 2024 0 சீட்டு. அதுதான் தமிழ்நாடு கணக்கு. அப்ப 2ல இருந்து ஆட்சியை பிடிச்சிட்டோம்னா அதே கனவோட இங்க வந்தா மண்டை தெரிச்சு போகுமே தவிர ஒரு நாளும் தமிழ்நாட்டில் பாஜகவால், சங்க பரிவார சக்திகளால் கால் ஊன்ற முடியாது. பாஜகவால் கால் ஊன்ற முடியாதுங்கிறது செகண்டரி, அது கடல்லையே இல்லையா கதை தான். எல்லா மீனும் இருக்குங்கிறான், ஜாமீன் மட்டும் இல்லைங்கிறாங்க மாதிரி தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்றுவது என்பது சாத்தியமற்றது. ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபியோடு இணை சேர்கிறவர்கள், கூட்டு சேர்கிறவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களையும் சேர்த்து புறக்கணிக்கக்கூடிய மண்ணாக தமிழ்நாடு இருக்கிறது. நீங்க அந்த பேக்ரவுண்டை பார்க்கணும். நீங்க உதாரணத்துக்கு அதிமுக இப்ப நம்மள திமுகவை பார்த்து, திராவிட இயக்கத்தை பார்த்து என்ன சொல்றாங்க, பிஜேபியோடு நாங்கள் கூட்டு சேர்ந்ததால் நீங்க அழுறீங்க, ஒப்பாரி வைக்கிறீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, உண்மையில் அழுவது யார்? அதிமுக தான். ஒரு பேசிக்கான விஷயம், 25 ஆண்டு காலம் முடிசூடா மன்னனா இருந்தேன், என்ன தோக்கடிச்சிட்டாங்க சொன்னது திமுக காரர் கிடையாது, அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார். அதிமுக பிஜேபியோடு கூட்டணி வைப்பது என்பது தீக்குளிப்பதற்கு சமம் சொன்னது திமுக காரர் கிடையாது, திராவிட இயக்கத்துக்காரர் கிடையாது, ஓஎஸ் மணியன், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர். நான்லாம் தோக்கிற ஆளா விழுப்புரத்தில், பிஜேபியால தான் தோத்தேன் சொன்னது சிவி சண்முகம். கூட்டணி வச்ச பிறகும் அழுது கொண்டே, ஒப்பாரி வைத்துக் கொண்டே, வேற வழி இல்லாம கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னது யாரு? திருப்பூரை சேர்ந்த அதிமுக எம்எல்ஏ. அப்போ பிஜேபியோடு கூட்டு சேர்ந்தால் புறக்கணிக்கப்படுவோம், புறக்கணிக்கப்பட்டோம் என்பது அதிமுகவுக்கு நல்லா தெரியும். அழுவது, அழுகுரல், ஒப்பாரி வைப்பது இதெல்லாம் யார்?
அதிமுக தான். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பிஜேபி ஒரு கட்சி, அந்த கட்சியோடு கூட்டு சேர்ந்தால் 1% கூட தானே செய்யணும் சார். தமிழ்நாட்டில் ஒரு 0.5% வாக்கு வங்கி அதுக்குன்னு இருக்கும்ல. அப்ப அந்த வாக்கு வங்கி வந்தால் இயல்பாகவே ஒரு கட்சி மகிழணும் தானே, மகிழ்ச்சி அடையணும் தானே. ஆனா ஏன் பயப்படுறாங்க? பிஜேபியோடு இணை சேர்ந்தால் ஏன் பயப்படணும்னா ஒரே ஒரு செய்தி தான், பிஜேபி தமிழ்நாட்டில் நெகட்டிவ் ஃபோர்ஸ். அந்த கட்சியோடு இருப்பதால் நாம் பெறக்கூடிய வாக்குகளை விட அந்த கட்சியோடு இருப்பதால் இழக்கக்கூடிய வாக்குகள் அதிகம். தமிழ்நாட்டில் பிஜேபியை ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸாக கட்டமைத்ததில் வெறும் அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் பங்கு கிடையாது, பெரியாரிய இயக்கங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இயக்கங்கள் என்ன பண்ணிடும் நம்ம கேட்கிறோம்ல. பிஜேபியோடு இணை சேர்ந்தால் தமிழ்நாட்டில் நெகட்டிவா மாறும் அப்படிங்கிற ஒரு சமூக சூழலை உருவாக்கியது பெரியாரிய இயக்கங்கள் தான். பொலிட்டிக்கலா அவங்களால என்ன இம்பாக்ட் பண்ண முடியும், தேர்தல் அரசியலில் பெரியார் என்ன இம்பாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கேணத்தனமான கேள்விகளை தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், தமிழ்நாட்டில் பிஜேபியோடு ஒரு கட்சி சேர்ந்தால் இஸ்லாமியர்கள் புறக்கணிப்பார்கள், கிறிஸ்தவர்கள் புறக்கணிப்பார்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வெளியில உள்ள கதை, அது தமிழ்நாட்டின் கதை கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தன்னை இந்து என்று உணரக்கூடிய, இந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய, கட்டாயம் கோயிலுக்கு போகக்கூடிய பெரும்பான்மை இந்து மக்களே பிஜேபியையும் பிஜேபியோடு சேரக்கூடியவர்களையும் புறக்கணிப்பார்கள். ஏன்னா தமிழ்நாடு ஒரு செக்குலர் ஸ்டேட், இது ஒரு மதச்சார்பற்ற மண். மதச்சார்பற்ற மண்ணாக தமிழ்நாட்டை பிடித்து வைத்திருக்கிறோம்ல, அதற்கு முழுமுதற் பங்கும் காரணமும் பெரியார் இயக்கங்களுக்கு தான் சேருமே தவிர வேற யாரும் அதுக்கான கிரெடிட்டை அடிப்படையில் எடுக்க முடியாது. இப்ப நம்ம இவ்வளவு உதாரணத்துக்கு இப்ப சமீபத்தில் எடுத்துப்போம், நர்கிஸ் கான்னு ஒரு கேரக்டர். எங்க ஊர், நான் கும்பகோணம் பக்கத்துலேருந்து வரேன், ரெகுநாதபுரம்னு அந்த ஊர்ல ஒரு கோவில் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு அறங்காவலர் நியமிக்கிறோம். என்ன பண்றோம்? அறங்காவலர் நியமிக்கிறோம். இந்த அறங்காவலர் இந்துவாகத்தான் இருக்கணுங்கிறது இந்து அறநிலையத்துறையுடைய சட்டம், அதை யாரும் மாற்ற முடியாது. இந்த அறநிலையத்துறை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்வீப்பர் போடுறோம்ல, கூட்டி பெருக்கக்கூடியவர், அவரில் தொடங்கி அந்த அறநிலையத்துறையினுடைய ஆணையர் வரைக்கும், கமிஷனர் வரைக்கும் முற்று முழுதும் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்ட, வெறும் இந்து கிடையாது, ப்ரொஃப்யூசிங் ஹிந்து, இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அறநிலையத்துறை சட்டம். அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், பிஜேபி என்ன சொல்லுது? அறநிலையத்துறையை மீட்போம்ங்குதுல்ல, அறநிலையத்துறையை இந்துக்களிடம் ஒப்படைப்போம்ங்குதுல்ல. அறநிலையத்துறை சட்டப்படி அது இந்துக்களிடம் மட்டும்தான் இருக்க முடியும். அறநிலையத்துறையிடமிருந்து ₹1 ஊதியம் பெற்றாலும் அவர் ப்ரொஃப்யூசிங் ஹிந்துவாக இருக்க வேண்டியதுதான் சட்டம். அப்ப நீ யார்கிட்ட கேட்கிற? அறநிலையத்துறையை மீட்டு இந்துக்கள்கிட்ட கொடுப்போம்னா அவர்கள் சொல்லக்கூடிய இந்து என்பது பார்ப்பனர்கள். அப்ப இன்னைக்கு அறநிலையத்துறையில ஒரு பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், பட்டியலினத்தோர், பழங்குடியினர்லாம் உள்ள வராங்க, கல்லூரிக்கு போறாங்க, அங்க ஒரு வேலை வாய்ப்பு பெறுகிறார்கள் அப்படிங்க, அது உறுத்துது அவங்களுக்கு, அதனாலதான் கேட்கிறாங்க. இப்ப நான் அது விஷயத்துக்கு வரல, நர்கிஸ் கான் மேட்டருக்கு வருவோம். அறங்காவலர்னு போடுறோம், அறங்காவலரை நர்கிஸ் கான் ஒருத்தர் தூக்கி அறங்காவலரா போட்டுறாங்க. உடனே ஹெச் டாக் கொலைக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. என்ன கொலைக்கிறார் தெரியுமா? எப்படி ஒரு இஸ்லாமியரை நீங்க இந்து ஆலயத்துக்கு அறங்காவலரா போடலாம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டார். அதை சங்க பரிவாரங்கள், ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் எல்லாம் எடுத்துட்டு பெரிய அளவில் பரப்புறாங்க. அடுத்த நாள் தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட்டிடம் இருந்தும் அந்த நர்கிஸ் கானிடம் இருந்தும் ஒரு பேட்டி வருது. நான் பிறப்பால் ஒரு இந்து, என்னுடைய தாய் இந்து, என்னுடைய தந்தை இந்து, நான் கோயிலுக்கு போகக்கூடிய, மதத்தை வழிபடக்கூடிய, நம்பக்கூடிய, ஐ எம் ப்ரொஃப்யூசிங் ஹிந்து, மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு இந்து. ஆனால் என்னுடைய தாயார், யார், அவங்க அம்மா, பிரசவ வலியால் துடித்த போது அவரை காப்பாற்றி என்னை ஈன்றெடுக்க உதவிய மருத்துவர் பெயர் நர்கிஸ் கான், அவர் ஒரு இஸ்லாமியர், அவரின் நினைவாக எனக்கு நர்கிஸ் கான் பேர் வச்சாங்க. முடிஞ்சிருச்சா? இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பெயரை வைத்து மத கலவரத்தை தூண்ட முயற்சி பண்ணக்கூடிய சக்திகள் ஒரு பக்கம், தன்னுடைய நம்பிக்கையை தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு சாதி இருந்திருக்கும், அந்த நர்கிஸ் கான் அம்மாவுக்குன்னு ஒரு சாதி இருந்திருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மனிதாபிமான அடிப்படையில் தன்னை காப்பாற்றிய ஒரு மருத்துவர், எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் பேரை வைக்கணும்னு முடிவு பண்ணாங்கல்ல ஒரு அம்மா, அவங்க ஒரு பக்கம். இந்த ரெண்டு பேருக்குமான ஃபைட் இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பிரதிபலிக்குது. இது ஏதோ பிஜேபி நம்ம 2ல 1 ஆக்கணும், 1ல 0 ஆக்கணும் அப்படிங்கிறது சாதாரணமாக வெறும் பொலிட்டிக்கலா நடந்தது அல்ல. இதற்கு பின்னால பல விஷயங்கள் இருக்கிறது. திராவிடன் என்கிற இன உணர்வு இருக்கிறது, பார்ப்பனர் அல்லாதார் என்கிற உணர்வு இருக்கிறது.
இந்தி சமஸ்கிருதத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற அந்த பண்பாட்டு உணர்வு இருக்கிறது. டெல்லி ஆதிக்கத்தை முறியடிக்க வேண்டும் என்கிற உணர்வு இருக்கிறது. மதச்சார்பின்மை என்கிற அழுத்தமான அந்த நம்பிக்கை இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி திராவிட இயக்கங்கள், பெரியார் இயக்கங்களுடைய உழைப்பு இருக்கிறது. அதை பொலிட்டிக்கலா கன்வெர்ட் பண்ணி பிஜேபியை வீழ்த்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வில் பவர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்ததுனால தான் பிஜேபி வர்சஸ் தமிழ்நாடுன்னு வருது. இதுல ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் பிஜேபி வர்சஸ் தமிழ்நாடு நம்மளால சொல்ல முடியாது. சுரேஷ் கோபியை கேரளா அனுமதிச்சது போல தமிழ்நாட்டிலும் 4 ஆகாவாளியை அனுமதித்திருக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கும். அப்போ பிஜேபி வர்சஸ் தமிழ்நாடுங்கிற நரேட்டிவ்க்கு பின்னால இட்ஸ் நாட் ஜஸ்ட் எலெக்ஷன். எலெக்ஷனை தாண்டி கல்ச்சரலா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வேலை நடந்திருக்கு. அதனுடைய அவுட்கம் தான் இன்னைக்கு எலெக்ஷன்ல பிரதிபலிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்முடைய கேள்வியெல்லாம் என்னன்னா, என்ன சீரழிக்குது பிஜேபி? பிஜேபி சீரழிக்குது, நீங்க சீர்திருத்துறீங்க, தமிழ்நாடு சீர்திருத்துது அப்படின்னு சொன்னா எதை பிஜேபி சீரழித்தது, நாம எதை சீர்திருத்துறோம்? இது ஒரு அடிப்படையான கேள்வி. பிஜேபிக்கு எதெல்லாம் பிடிக்காது? எதெல்லாம் பிடிக்காது? கரெக்டா சொல்றீங்க, யாரோ சொல்லுங்கம்மா. பிஜேபிக்கு இந்தியாவே பிடிக்காது. இவ்வளவுதாங்க. தமிழ்நாட்டில் அவன் கால் ஊன்ற முடியாத காரணமே இதுதான். நீங்க பிஜேபிக்கு எதை பிடிக்காதுன்னா, நான் எதிர்பார்த்த பதில் என்ன தெரியுமா? இஸ்லாமியர்களை பிடிக்காது, கிறிஸ்தவர்களை பிடிக்காது, பெரியாரிஸ்டுகளை பிடிக்காது, அம்பேத்கரிஸ்ட்டை பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஒரே போடா போட்டாங்க, இந்தியாவே பிஜேபிக்கு பிடிக்காது அப்படின்ட்டு. இந்த பார்வையை நீங்க இல்லை, பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பிஹெச்டி படிச்சு மதச்சார்பின்மை பக்கம் நிற்கக்கூடிய ஒரு வட இந்தியரால் இந்த பார்வையை பார்க்க முடியாது. அவர் அதிகபட்சம் என்ன பார்ப்பார்? தே ஆர் ஆன்டி தலித், தே ஆர் ஆன்டி பேக்வர்ட் கிளாஸ், தே ஆர் ஆன்டி மைனாரிட்டிஸ்னு பார்ப்பார். ஆன்டி இந்தியன்கிற ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, அதை கொடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பேக்கப் இல்லைன்னா வெறும் அடிப்படையான பெரியாரியல் புரிதல் கொண்ட ஒருவர் தமிழ்நாட்டில் ஈஸியாக அதை சொல்லிட முடியுதுல்ல. அதனால தான் இது பிஜேபி வர்சஸ் தமிழ்நாடு. ஸோ பிஜேபிக்கு இதை தாண்டி வேற என்னெல்லாம் பிடிக்காது? ஜனநாயகம்னா பிடிக்காது, கல்வின்னா பிடிக்காது, மக்களுக்கு கல்வி போய் சேர்றது பிடிக்காது. மாட்டு கோமியத்தை குடிச்சிட்டு கடறான்னா கடப்பான், படிடான்னா படிக்க மாட்டான். வேற செக்குலரிசம் பிடிக்காது, மதச்சார்பின்மை பிடிக்காது. வேற எக்ஸாக்ட்லி சமூக நீதியை பிடிக்காது. அப்புறம் மாநில உரிமை பிடிக்காது. அப்ப பிஜேபி விரும்பக்கூடிய இந்தியா என்பது ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம், ஒரு உணவு முறை, ஒரு நம்பிக்கை, ஒரு மதம், ஒரு இனம், இதன் அடிப்படையில் உருவாகின ஒரு தேசியத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு முன்வைக்கக்கூடிய தேசியம் என்பது ஒரு புளூரலிஸ்டிக் கல்ச்சர், பன்மைத்தன்மை வாய்ந்த, பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு கலாச்சாரத்தை தமிழ்நாடு முன்வைக்குது. அப்ப பிஜேபியினுடைய ஐடியாவுக்கு அடிப்படையிலேயே தமிழ்நாடு என்னவா இருக்கு? எதிராக இருக்கு. அப்ப அவங்க விரும்பக்கூடிய சீரழிவை தீர்க்கணும். ஏன் சீரழிவுன்னு சொல்றோம் தெரியுமா? இந்தியா நாம தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் உருவப்படுத்திட்டு பேசப்பட்டிருக்கக்கூடிய அல்லது பியூட்டி ஆஃப் இந்தியா நாம் முன்வைக்கக்கூடியது என்ன? அது பல இனங்களை, பல மொழிகளை, பல கலாச்சாரங்களை, பல தேசிய இனங்களை அவரவர் விருப்பப்படி அவரவர் வாழலாங்கிற உரிமையை பெற்ற ஒரு தேசம், ஒரு நிர்வாக ஏற்பாடு. அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாம என்ன சொல்றோம்? வேற்றுமையில் ஒற்றுமை. அதுதான் இந்தியாவின் அழகுங்கிறது தான் 60 வருடமாக, 70 வருடமாக, 75 வருடமாக நம் மண்ட மீது ஏற்றி வைத்த ஒரு உருவம். இப்ப பிஜேபி என்ன பண்றாங்க? வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை ஒற்றைத்தன்மையாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். அப்ப பிஜேபி இந்தியாவை சீரழிக்க முயற்சி பண்ணுது. அந்த சீரழிவை தடுத்து இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாதுகாக்கிற பணியில் தமிழ்நாடு ஈடுபட்டிருக்கிறது. அப்ப மறைமுகமா சொல்லணும்னா பிஜேபி சீரழிப்பது இந்தியாவை, தமிழ்நாடு பாதுகாப்பது அதே இந்தியாவை, பழைய இந்தியாவை, இல்லையா? அப்போ இந்த பேஸ்ல இருந்தா வரணும். இப்ப நிறைய சொன்னோம். முதல்ல சமூக நீதினு சொன்னோம். சமூக நீதி விவகாரத்தை எடுத்துப்போம். சமூக நீதி விவகாரத்தில் பிஜேபி என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணாங்க? முதல் விஷயம் என்ன பண்ணாங்க? லேட்டரல் என்ட்ரின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த லேட்டரல் என்ட்ரி என்னன்னா, யாராவது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் ஆகுறீங்களா? யாராவது தோழர்கள், வீட்டில் நண்பர்கள், தெரிஞ்சவங்க? ஓகே. இந்த டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்குலாம் என்ன பாடுபடுவாங்கங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஜென்யூனா ப்ரிப்பேர் பண்ணுறவன் இருப்பான்ல, ஃபோனை விட்டுருவான், டிவி விட்டுருவான், சாப்பாடு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட மாட்டான். போய் எங்கேயா ஹோட்டலுக்கு போவோமோ ஒரு டீ சாப்பிடுமான்னு கூப்பிட்டா கூட வரமாட்டான். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தர் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறான்.
அப்படி ப்ரிப்பேர் பண்ணி வரக்கூடியவன் அதிகபட்சம் எங்கே ஃபெயில் ஆகிடும் தெரியுமா? இன்டர்வியூவில் போயிடும். அதையும் தாண்டி ட்ரைனிங், கடுமையான ட்ரைனிங் தாண்டினா என்ன போஸ்டிங் போடுவாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு டிஆர்ஓ போஸ்டிங் போடுவாங்க, ஏதாவது ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு சப் கலெக்டர் போஸ்டிங் போடுவாங்க. அதுதான் இனிஷியல் போஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? இது பெரிய கனவோடு வருவான். 10 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் கடுமையான ப்ரிப்பரேஷனுக்கு பிறகு ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு அவ்வளவு கடுமையான தேர்வு முடிச்சுட்டு வந்த ஒருத்தருக்கு இனிஷியல் போஸ்டிங் என்னவா இருக்கும்? ஒரு சப் கலெக்டர் போஸ்டிங்காக இருக்கும். ஆனால் லேட்டரல் என்ட்ரி என்கிற பெயரில் இந்தியாவின் கேபினெட் செக்ரட்டரிஸ் எங்க ஒரு சப் கலெக்டர் கேபினெட் செக்ரட்டரி ஆகணும்னா தான் வாழ்நாளில் முடியாது. போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் வேணும்னா ஏதாவது ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் குறுக்க இருந்துச்சுன்னா ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இல்லையா? அவ்வளவு கடுமையான ஒரு போஸ்டிங்கை சாதாரணமாக தூக்கி லேட்டரல் என்ட்ரிங்கிற பேரில் கொடுக்கறது என்ன அர்த்தம் தெரியுமா? தனியாரில் கார்ப்பரேட் நிறுவனங்களில் யாரெல்லாம் சிறப்பாக செயல்பட்டிருக்காங்களோ அவங்களையெல்லாம், அவங்க டேலண்ட்டை எல்லாம் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், அரசு நிர்வாகத்தில் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்லி இவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்கல்ல, அவங்க அத்தனை பேரும் பார்ப்பனர் உள்ளிட்ட முன்னேறிய சாதியை சேர்ந்தவர்கள். யாரும் பிற்படுத்தப்பட்டவரோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவரோ பட்டியல் பழங்குடியினரோ இல்லை. அப்ப நம்முடைய கேள்வி முதல் கேள்வி என்ன வருது? நீ யூபிஎஸ்சியில் ட்ரெயின் பண்ணி கொண்டு வரல, அவனுக்கு திறமை இல்லைன்னு முதல்ல ஒத்துக்கிறியா? ரெண்டாவது, ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திட்ட பணியாற்றக்கூடியவன்ட்ட தான் அந்த திறமையை நீ கண்டுபிடிச்சியா? மூணாவது, அப்படி பணியாற்றி வரக்கூடியவர்களில் பார்ப்பனர் அல்லாதார் ஒருத்தர் கூட உனக்கு கிடைக்கலையா? அத்தனை சீட்டையும் தூக்கி பாப்பானுக்கு தான் கொடுக்கணுமா? இந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல, இந்த கேள்வியை தமிழ்நாடு மட்டும்தான் திரும்ப திரும்ப கேட்டது. உடனே ஒன்று தெரியுங்களா? அப்படி லேட்டரல் என்ட்ரியில் வந்தவங்க தான் மாதவி புர்ச். யாரு? செபி தலைவர். செபின்னு அமைப்பு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பங்கு சந்தையில் யாராலும் முதலீடு பண்ணியிருக்கீங்களா? ஷேர் மார்க்கெட்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமா உங்களுக்குலாம்? தெரியும்ல. அதை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு செபி, அது உயர்ந்த பொறுப்பு. அதில் அந்த அம்மா மாதவி புர்ச்சுங்கிற அம்மாவை போட்டாங்க. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? செபியில் கரப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நீ லேட்டரல் என்ட்ரி கொண்டு வந்ததை ஒரு கரப்டட் பாடியை உருவாக்குறதுக்குன்னு மாறிடுச்சு. ஸோ சமூக நீதிங்கிறதுனுடைய அவங்க பண்ண முதல் பிரச்சனை என்னன்னா, ஒரு பிற்படுத்தப்பட்ட மாணவன், பட்டியலின பழங்குடியின மாணவன் தன் வாழ்நாள் முழுக்க அடைய முடியாத, மிக கடினப்பட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு அடைய முடியாத ஒரு இடத்த ஒரு முன்னேறிய சாதியை சேர்ந்த ஒருத்தருக்கு லேட்டரல் என்ட்ரிங்கிற பேரில் சர்வசாதாரணமாக தூக்கி கொடுத்தாங்க. இது அவங்க பண்ண முதல் மிஸ்டேக். இதை நாம் முறியடிச்சோமான்னு கேட்டால், 2024க்கு முன்பு அவர்கள் லேட்டரல் என்ட்ரி போட்ட போது போராடணும், கத்தணும், கதறணும். ஆனால் ஒன்றும் பண்ண முடியலை. 2024 மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக பிஜேபி மாறிய பிறகு, மாறியதற்கு காரணம் தமிழ்நாடு 40 வாஷ் அவுட் பண்ணது தான். ஒருவேளை தமிழ்நாடு 40 வாஷ் அவுட் பண்ணலன்னா மெஜாரிட்டி வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லைனாலுமே கூட இந்தியா கூட்டணி என்கிற கான்செப்டை தமிழ்நாடு தான், திமுக தான் இந்தியா முழுக்க ப்ரப்போஸ் பண்ணி கொண்டு போய் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தணும். அது அணி இல்லைன்னு போனால் அவங்க மெஜாரிட்டி வந்திருப்பாங்க. 2024க்கு பிறகு ஒரு லேட்டரல் என்ட்ரி அனௌன்ஸ்மெண்ட் வருது. எல்லோருக்கும் தெரியும் யாரை எடுக்க போறாங்க அப்படின்னுட்டு. நம்ம கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். பிஜேபி பின்வாங்கினார்கள். ஒரே விஷயம் தான் சார், லேட்டரல் என்ட்ரி மூலமா இந்தியாவினுடைய உயர்ந்த பொறுப்புகளை பார்ப்பனர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பிஜேபி முடிவு செய்கிறது. 2024க்கு முன்பு அதை சக்சஸ்ஃபுல்லாக நிறைவேற்றுது. 2024க்கு பின்பு அவர்களால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. காரணம் தமிழ்நாடு. தமிழ்நாடு இல்லைன்னா அது தொடர்ந்து இருக்கும். இப்போ சமூக நீதியில் நாம் என்ன பண்ணியிருக்கோம்? சீரழிக்க நினைத்ததை சீர்திருத்திருக்கோம். அடுத்து இன்னொரு கதை, மெடிக்கல் அட்மிஷன். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மெடிக்கல் கோட்டாவில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிரைவேட் காலேஜ் இருக்கா, ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கா, அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இதில் சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட மெடிக்கல் சீட்ஸ் மெரிட் சீட்டு, அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட சீட்டு, இன்னொன்று இருக்கு ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு. இன்ஜினியரிங்லாம் அது கிடையாது, மெடிக்கல் சீட்டில் ஆல் இண்டியா கோட்டா உண்டு. இந்த ஆல் இண்டியா கோட்டா என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டில் 100 மெடிக்கல் சீட்டு எம்பிபிஎஸ் இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 15 சீட்டை ஆல் இண்டியா கோட்டாவை கொடுத்துடணும். பிஜி சீட் இருக்கு இல்லையா, அதில் 25லேருந்து 50 வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்கு கொடுத்துடணும். மிச்சம் 50லேருந்து 75 தான் நாம் ஃபில் பண்ண முடியும். ஸ்பெஷல் மெடிக்கல் சர்வீஸ்னு இருக்கு, சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு, எம்சிஹெச் அந்த மாதிரி படிப்பு, பிஜி படித்து முடிச்சுட்டு எம்டிஎம்எஸ் முடிச்சுட்டு படிக்கிறது. அதில் 100 இடங்கள் இருந்துச்சுன்னா 100 இடத்தையும் எங்கே கொடுக்கணும்? ஆல் இண்டியா கோட்டாவில் கொடுக்கணும். இப்போ கொடுத்துட்டோமா?
ஆல் இண்டியா கோட்டாவில் என்னன்னா நம்மளும் போட்டி போடலாம், பீகார்காரனும் போட்டி போடலாம், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் எல்லாரும் போட்டி போடலாம். அப்படி போட்டி போட்டு வராங்கல்ல, அதில் இடஒதுக்கீடு கொடுக்கணுமா வேணாமா? ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்ஸில் இடஒதுக்கீடு உண்டு, யூனியன் கவர்மெண்ட் எய்ம்ஸ் ஜிப்மரில் இடஒதுக்கீடு உண்டு. ஆனால் ஆல் இண்டியா கோட்டான்னு இவங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய சீட்டில் இடஒதுக்கீடு இல்லை. எஸ்சி எஸ்டிக்கு அதில் இடஒதுக்கீடு இருந்தது. ஓபிசிக்கு அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டது. மறுத்தாச்சா? இதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம், விசிகா, திராவிட கழகம், கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் தமிழ்நாட்டிலிருந்து வழக்கு போடுகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு அல்ல கோரிக்கை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிசி எம்பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு அல்ல கோரிக்கை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஓபிசிகளுக்கு 27% இடஒதுக்கீட்டை கொடுங்கிறது தான் கோரிக்கை. சார், இப்போ அக்கா பேர் என்னக்கா? பிரீத்தி அக்கா ஒரு கேஸ் போடுறாங்க. என்ன கேஸ் தெரியுமா? இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கலன்னு கேஸ் போடுறாங்க. இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கலன்னு, ஏன் கொடுக்குறன்னு, அதாவது கொடுக்க கூடாதுன்னு போடலை. அப்போ இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கலன்னு அக்கா கேட்டா அதனுடைய மீனிங் என்ன? குடுறான்னு தானே அர்த்தம். இடஒதுக்கீடை குடுறான்னு தான் அர்த்தம். இப்போ நான் போய் ஒரு கேஸ் போடுறேன், இடஒதுக்கீடை கொடுங்கன்னு போடுறேன். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது தெரியுமா? ஏற்கனவே ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கு, அதனால உன் கோரிக்கையை பரிசீலனை பண்ண முடியாது. ரெண்டு பேருடைய டிமாண்டு என்ன? இடஒதுக்கீடு கொடுங்கிறது தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருக்கலாம்? கொடுக்குற மனம் இருந்தால் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கொடுக்குறோம்னு சொல்லியிருந்திருக்கலாம். இதே வேலையை தான் பிஜேபி பண்ணுச்சு. ஆல் இண்டியா கோட்டாவில் ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு வேணும்னு தமிழ்நாட்டில் வழக்கு நடத்தினோம். திமுக வழக்கு நடத்தியது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வழக்கு நடத்தின. அப்ப உத்தரப்பிரதேசத்தில் சலோனி குமார்னு ஒரு அம்மையார் ஒரு கேஸை சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, இதே ஆல் இண்டியா கோட்டாவில் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு போட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு கேஸ் என்ன? சிமிலர் கேஸ். நினைச்சிருந்தா கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சலோனி குமார் வழக்கு நிலுவையில் இருப்பதால் தமிழ்நாடு கட்சிகள் தொடர்ந்த வழக்கை பரிசீலிக்க முடியாது சொன்னது மோடி அரசாங்கம் இல்லையா? ஆனா இடபிள்யூஎஸ்க்கு எதிராக சலோனி குமாராவது ஏன் கொடுக்கலன்னு தான் கேட்கிறாங்க. இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு செல்லாதுன்னு ஒரு வழக்கு போட்டிருக்கோம். ஆனால் கூச்சமே இல்லாம இடபிள்யூஎஸ் ஆல் இண்டியா கோட்டால 10% அமல்படுத்தினாங்க. எவ்வளவு பெரிய துரோகம் இது! இந்த துரோகத்தை முறியடிச்சு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நாம் ஒரு தீர்ப்பு வாங்குறோம். என்ன தீர்ப்பு? ஓபிசி 27% இடஒதுக்கீடு ஆல் இண்டியா கோட்டாக்கு செல்லும், இந்த வருஷமே கொடு அப்படின்னு. சலோனி குமார் வழக்கு பெண்டிங் இருக்குங்க, அது இருந்துட்டு போட்டு நீ இதை கொடு அப்படின்னு நாம வாங்கிட்டோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயும் வாங்கிட்டோம். ஆனால் அமல்படுத்த பிஜேபி மறுக்கிறது. கண்டெம்ட் பெட்டிஷனை திராவிட முன்னேற்ற கழகம் போடுது. என்னது? நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு ஒரு கேஸ் போடுறோம். கேஸ் போட்டு அதற்கு பிறகுதான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஓபிசி மக்களுக்கு அகில இந்திய தொகுப்பில் மருத்துவ இடஒதுக்கீட்டில் 27% தமிழ்நாடு தான் பெற்றுக் கொடுத்தது. பிஜேபி சீரழிக்க நினைத்த ஓபிசி இடஒதுக்கீட்டை சீர்திருத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம் தமிழ்நாடு. அப்படியே இடபிள்யூஎஸ்க்கு வாங்க. இந்த நாட்டில் பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள் தங்கள் இடஒதுக்கீட்டுக்காக 50 ஆண்டுகள் போராடி இருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் அது முழுமையடையல. இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தங்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக 40 to 50 ஆண்டுகள் போராடி இருக்கிறார்கள். இன்னைக்கும் அது வெறும் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு, நடைமுறையில் இல்லை. ஆனால் எந்த போராட்டமும் நடத்தல, எந்த பேரணியும் போகல, எந்த கோரிக்கையும் வைக்கல. ஒரு பெட்டிஷன் 50 காசுக்கு டிம்மி பேப்பர் வாங்கி ஒரு பெட்டிஷன் கூட கொடுக்கல. தங்க தட்டில் வைத்து 10% இடஒதுக்கீட்டை ஏற்கனவே 90% அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதிக்கு தூக்கி கொடுத்ததற்கு பெயர் தான் இடபிள்யூஎஸ். இந்தியாவில் எல்லா மாநிலமும் அதை ஏத்துக்கிட்டாங்க. எதிர்ப்பு இருந்தாலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சு, ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு போயிட்டாங்க. ஒரே ஒரு மாநிலம் இடபிள்யூஎஸ் உச்ச நீதிமன்றமே சொன்னாலும் அமல்படுத்த முடியாதுன்னு வலுவாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அப்ப இடஒதுக்கீட்டை, சமூக நீதியை பிஜேபி சீரழிக்க முயற்சி செய்கிறது. தமிழ்நாடு அதை சீர்திருத்துவதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்கு. இது ஒன்று. அடுத்தது, பிஜேபிக்கு இந்தியா எப்படி பிடிக்காதோ அதே போல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சுத்தமாக பிடிக்காது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சீரழிக்க வேண்டும் என்பது பாஜகவினுடைய அடிப்படையான இலக்கு. சார், ஒன்னே ஒன்று தான் சார். திராவிட இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கழகங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்று கேட்டன. பெரியார் ஒருபடி மேலே போய் திராவிட இயக்க வரலாற்றில் மிகப்பெரிய தியாகங்களை செய்த ஒரு பெரும் போராட்டம்னு சொன்னா சட்டத்தை எரிச்ச போராட்டம் தான்.
எத்தனை பேரை சிறைக்கு கொடுத்தோம், எத்தனை பேரை சாக கொடுத்தோம் அப்படிங்கிறது கணக்கிலே இல்லாத அளவிற்கு திராவிட இயக்க வரலாற்றில் பெரியார் நடத்திய பிரம்மாண்ட போராட்டம்னா அது சட்டத்தை எரித்த போராட்டம், சட்ட பிரிவுகளை கொளுத்திய போராட்டம். அப்ப சட்டத்தின் மீது இவ்வளவு வெறுப்பை நீங்க கொட்டிட்டு இன்னைக்கு அந்த சட்டத்தை பாதுகாப்போம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு பிஜேபி நம்மளை பார்த்து என்ன சொல்லுவான் இல்லையா? ஆனால் ஒன்றே ஒன்றுதான், திராவிட இயக்கமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளும் சட்டத்தை திருத்தணும்னு சொன்னது அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உண்மையான நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்றது? அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்கிறார்? அரசியலில் நான் சமத்துவத்தை கொண்டு வந்து விட்டேன், ஒன் மேன் ஒன் ஓட். இன்னைக்கு சூர்யாவுக்கும் ஒரு மதிப்பு தான், கீர்த்தி அக்காவுக்கும் ஒரு மதிப்பு தான், சந்தோஷ் அண்ணனுக்கு ஒரு மதிப்பு தான், உமாபதி அண்ணனுக்கு ஒரு மதிப்பு தான், பிரகாஷ் தோழருக்கு ஒரு மதிப்பு தான். நாங்கள் வெவ்வேறு சாதி, வெவ்வேறு மதம், வெவ்வேறு பாலினம், வெவ்வேறு சமூக பின்புலம். ஒருத்தர் பண்ணையாரா இருக்கலாம், ஒருத்தர் பரதேசியா இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் எல்லோருடைய வாக்கும் பொலிட்டிக்கலா ஒரு மதிப்பு தான். எனக்கு என்ன மதிப்போ அதுதான் உங்களுக்கு, உங்களுக்கு என்ன மதிப்போ அதுதான் அவருக்கு. இந்த சமத்துவத்தை அரசியல் அடைஞ்சிட்டோம். அதுதான் அம்பேத்கர் சொல்லுகிறார். அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு சொல்லுகிறார், we are entering into contradiction. ஒரு முரண்பட்ட சமூக அமைப்புக்குள்ளே நாம் நுழைகிறோம். அரசியலில் சமத்துவத்தை கொண்டு வந்து விட்டேன். ஒரு ஓட்டு, ஒரு மனிதன், ஒரு வாக்கு, ஈக்குவல் பண்ணிட்டோம். ஆனால் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் அந்த நீதியை நம்மால் நிலைநாட்ட முடியல அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப அரசியல் அமைப்பு சட்டம் எதை வலியுறுத்துகிறது? மனிதர்கள் சமம்னு வலியுறுத்துது இல்லையா? ஒண்ணு. மாநிலங்களுக்கான சுயநிர்ணய உரிமையை, மாநிலங்களுக்கான அதிகாரத்தை அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அரசியலமைப்பினுடைய அடிப்படை கூறு. அன்னைக்கு கொடுக்க முடியல, பிற்காலத்தில் கொடுப்போங்கிறது தான் அன்னைக்கு அரசியல் நிர்ணய சபை கொடுத்த கமிட்மெண்ட் இல்லையா? அப்போ தமிழ்நாடு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துன்னு சொன்னது அதன் உண்மையான நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு, சமத்துவத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் சாதியை பாதுகாக்கும் பிரிவுகளை பெரியார் கொளுத்தினார். அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கத்தை சிதைப்பதற்காக அவர் கொளுத்தவில்லை. அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்தக்கூடிய சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் பெரியார் சட்டத்தை கொளுத்தினார். ஸோ த வேல்யூ ஆஃப் கான்ஸ்டியூஷனை நிலைநிறுத்தணுங்கிறது தான் நோக்கம். இன்னைக்கு மாநில சுயாட்சி கேட்குறோம், சட்டத்தை திருத்துங்கன்னு சொல்றோம்னா கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் வேல்யூ இது இந்தியா என்பது ஒரு யூனியன், இந்தியா ஒரு கூட்டாட்சி என்கிற பார்வையை கான்ஸ்டியூஷன் முன்வைக்குது. அந்த உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றணும்னா நீ இதெல்லாம் திருத்துன்னு நாம சொல்றோம். ஆனா பிஜேபி திருத்துன்னு சொல்றதுக்கு வேற நோக்கம் உண்டு. பிஜேபி என்ன சொல்றான்? இது மதச்சார்பற்ற ஒரு செக்குலர் ஸ்டேட்டா இருக்கக்கூடாது. நாமளும் திருத்துன்னு சொல்றோம், சங்கியும் திருத்துன்னு சொல்றான். நாம திருத்துன்னு சொல்றது அதனுடைய உண்மையான வேல்யூவை காப்பாத்துறதுக்கு, பிஜேபி சங்கிகள் திருத்துன்னு சொல்றது அதனுடைய வேல்யூவை அழிப்பதற்கு, கான்ஸ்டியூஷனை செல்லாதாக்குவதற்கு, கான்ஸ்டியூஷனை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போடுறதுக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நாம ஒரு கல்லை கொடுத்து சிற்பி கல்லை உடைக்கிறதுக்கும் கல் உடைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல இல்லையா? சிற்பிக்கு நோக்கம் ஒரு சிலை, கல்லுடைக்கிறவருக்கு நோக்கம் ஜல்லி. பிஜேபி பண்ற வேலை அரசியலமைப்பு சட்டத்தை ஜல்லியா உடைக்கணும்னு முயற்சி பண்றாங்க. நாம அதை பாதுகாத்து ஒரு சிற்பமாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி பண்றோம். அவர்கள் சீரழிக்கிறார்கள், நாம சீர்திருத்துறோம். சார், இப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ரொம்ப பெக்யூலியரான ஒரு இது இருக்கு. என்னது? மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மை, செக்குலரிசம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதுல எந்த மாற்று கருத்து இல்லைல்ல, எல்லாரும் ஏத்துக்கிறோம்ல. ஆனா சிஏஏன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களா? இந்த சிஏஏங்கிற சட்டம் என்ன வலியுறுத்துது? சிஏஏங்கிற சட்டம் ஒரு எக்ஸ்க்ளூஷன் சட்டம். சார், ஒன்னே இல்லை, குடியுரிமை சட்டம்னு ஒன்று வந்த போது தமிழ்நாட்டிலிருந்து திமுக திராவிட இயக்கங்கள் அதை எதிர்த்தது, ஆம் ஆத்மி எதிர்த்தது இல்லையா? திமுக எதிர்த்ததற்கும் ஆம் ஆத்மி எதிர்த்ததற்கும் வித்தியாசம் இருக்கிறது. திமுகவோட எதிர்ப்பு என்னன்னா, வெளி மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து இங்க அகதிகளாக வந்து தங்கி இருக்கக்கூடியவர்கள் உள்நாட்டு கலவரங்களால், போரால், வன்முறையால் பாதிக்கப்பட்டு இந்தியாவிற்கு அடைக்கலம் தேடி வந்தவர்களை மனிதனாக மட்டும் ட்ரீட் பண்ணுங்க, சட்டப்படி அவங்களுக்கு குடியுரிமை கொடுங்க, மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை கொடுக்காதீங்கிறது நம்முடைய குரல். ஆனா ஆம் ஆத்மியினுடைய குரல் பிஜேபியின் குரலை விடவும் மோசமான குரல். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வெளியிலிருந்து வரக்கூடிய யாருக்கும் குடியுரிமையே கொடுக்காதன்னாங்க. சிஏஏவை நம்மளும் எதிர்க்கிறோம், அவங்களும் எதிர்க்கிறாங்க. ரெண்டு எதிர்ப்பும் ஒன்று கிடையாது. அதனால தான் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கட்ட கடைசியா ஒரு 2 திருத்தத்தை கொண்டு வரார். சார், சிஏஏ என்ன பண்ணுது? 2 பேரை எக்ஸ்க்ளூட் பண்ணுது. அது இன வழியாக, இனத்தின் அடிப்படையில் தமிழர்களை எக்ஸ்க்ளூட் பண்ணுது. ஏன்னா அண்டை மாநிலம்னு அண்டை நாடுன்னு சொல்றீங்க. பங்களாதேஷ் உங்களுக்கு அண்டை நாடாகுது,
மியான்மர் அண்டை நாடாகுது, பாகிஸ்தான் அண்டை நாடாகுது, ஆப்கானிஸ்தான் கூட உங்களுக்கு அண்டை நாடாகுது. அப்ப இலங்கை அண்டை நாடா இல்லையா? இலங்கையை நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை நீங்க குடியுரிமை கொடுக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டு விடும். அதனால அவங்க என்ன பண்றாங்க, இலங்கையை அண்டை நாடுகள்ங்கிற கேட்டகரியில இருந்து தூக்குறாங்க. அடுத்து மதத்துக்கு வாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் காஷ்மீர்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து இஸ்லாமியர்கள் பாதிப்படைய மாட்டாங்கன்னு நீங்க வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். ஆனா ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் இருக்காங்கல்ல, அங்க யார் இஸ்லாமியர்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. அப்ப இன வழியில் அது தமிழர்களை புறக்கணிக்கிறது, எக்ஸ்க்ளூட் பண்ணுது. மத வழியில் இஸ்லாமியர்களை எக்ஸ்க்ளூட் பண்ணுது. இப்போ அவங்க நோக்கம் என்ன? ஒன்று தமிழர்களை எக்ஸ்க்ளூட் பண்ணணும், இஸ்லாமியர்களை எக்ஸ்க்ளூட் பண்ணணும். திராவிட முன்னேற்ற கழகம் கடைசியாக ஒரு திருத்தத்தை கொடுக்குது. கடைசியா ஒரு திருத்தம், சட்டம் நிறைவேற போகுது, கண்ணுக்கு முன்னால தெரியுது, எப்படி இது வரப்போகுது, இனி கோர்ட்டில் தான் பார்க்கணும், எல்லாம் தெரியுது. ஆனால் கடைசி வாய்ப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருச்சி சிவா அவர்கள் 2 திருத்தம் கொடுக்கிறார். இன்க்ளூட் த வேர்ட் முஸ்லிம்ஸ் and include the word ஸ்ரீலங்கா. நீ ஸ்ரீலங்கான்னு சேர்த்தா ஈழ தமிழர்களுக்கு குடியுரிமை கிடைச்சிடும். முஸ்லிம்னு சேர்த்தினா ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு, அங்கிருந்து பாதிக்கப்பட்டு வரக்கூடிய மக்களுக்கு கிடைச்சிடும். அப்ப பிஜேபியுடைய நோக்கம் இஸ்லாமியர்களும் ஈழத்தமிழர்களையும் எக்ஸ்க்ளூட் பண்ணணுங்கிறது இல்ல, அந்த நோக்கத்தை 2 வார்த்தையில முறியடிக்கலாம்னு திமுக முயற்சி செய்தது. அதிமுகவினுடைய ஆதரவு இன்மை காரணமாக 4லிருந்து 10 ஓட்டுக்குள்ள அந்த திருத்தம் தோத்து போச்சு. ஒருவேளை அந்த திருத்தம் வெற்றி பெற்றிருந்தால் சிஏஏவை பிஜேபி கொண்டு வந்த உண்மையான நோக்கம் இருக்குல்ல, அந்த மதவாத இனவாத நோக்கம், அந்த நோக்கம் முறியடிக்கப்பட்டிருக்கும். அப்ப பிஜேபி என்ன பண்ணுச்சு? சீரழிக்க முயற்சி பண்ணுச்சு, தமிழ்நாடு சீர்திருத்த முயற்சி செய்தது. அதே போலதான் இன்னைக்கு கவர்னர் விஷயத்துல ஒன்னே ஒண்ணுதான் சார். இங்க எல்லாம் இருக்கீங்க, நிறைய பேர் இப்ப வேற பின்புலத்திலேருந்து இருப்பீங்க, அரசியல்வாதியா இருப்பீங்க, கவுன்சிலர்கள் யாராவது இருக்கலாம், உங்க வீட்டில் தெரிஞ்சவங்க. ஒரு கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், பிரதமர் யார் ஒருவர் தப்பு பண்ணாலும் அவர் மீது நீங்க என்ன பண்ணலாம்? எஃப்ஐஆர் போடலாம், கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தலாம். ஆனால் ஆளுநர் ஒருவர் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு சட்டவிரோத செயலில் ஈடுபட்டாலும் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 361 படி அவர் மீது நீங்க என்ன பண்ண முடியாது? ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளுநரை கூப்பிட்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி அவருடைய பவரை கட் பண்ணி 3 மாசத்துக்குள்ள நீ முடிவெடுத்தாகணும், உன்னுடைய கையெழுத்தே இல்லாம 10 மசோதாவை நாங்க சட்டமாக்கியிருக்கோம்னு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கிட்டு வந்தது தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த குரல் இன்னைக்கு நேற்று வரல. ஆளுநருங்கிற பவரை உருவாக்குனாங்கல்ல, அந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி டிபேட்ல பிஸ்வந்த் தாஸ்னு ஒருத்தர் எழுந்து சொல்றாரு, நீங்க முரணை உருவாக்குறீங்க, காலிலிருந்து கழுத்து வரைக்கும் ஜனநாயகம், கழுத்துக்கு மேல சர்வாதிகாரம்னு ஒரு முரணான அமைப்பை நீங்க உருவாக்குறீங்க, இது பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறார். அதே போல மாநிலங்களை கலைக்கக்கூடிய 365வது சட்டப்பிரிவு வரும் பொழுது அதுல அதர்வைஸ்னு ஒரு வேர்டு இருக்கு. ஆளுநர் கையெழுத்து போட்டா கலைக்கலாம், இல்லைன்னாலும் அதர்வைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த அதர்வைஸ்ங்கிற வார்த்தையை அன்னைக்கு அரசியல் நிர்ணய சபையில் என்ன சொன்னாங்க தெரியுமா? இது ஒரு பேய்த்தனமான வார்த்தை, கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனால் கடவுள் தான் இந்த அவைக்கு இந்த வார்த்தையை நீக்கணும், காப்பாற்றணும், இந்திய மாநிலங்களை காப்பாற்றணும், நேரு மட்டுமே ஆட்சி செய்வார், நீங்க கனவு காணாதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்ப இந்த ஆளுநருடைய பவரை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது தமிழ்நாட்டில் எழுந்த குரல் அல்ல, அல்லது இன்றைக்கு எழுந்த குரல் அல்ல. அரசியலமைப்பு சட்டம் உருவான காலத்திலேயே 75 ஆண்டுகளுக்கு முன்பே அரசியல் நிர்ணய சபையிலேயே எல்லோரும் பேசிய குரல் தான். அன்னைக்கு அவர்களுடைய குரல் தோத்து போனது. தோத்து போன அந்த குரலை, பிஸ்வந்தாஸின் குரலை, சந்தானத்தின் குரலை 75 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நீதிமன்றத்தின் மூலமாக வெற்றி பெற வைத்திருக்கிறார். ஸோ 75 இயர்ஸ் இந்த நாடு மாநிலங்களுக்கு செய்த துரோகத்தை ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் மூலமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? முறியடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிஜேபி என்னென்ன முயற்சிகள் எல்லாம் ஏற்படுத்துறாங்களோ, அரசு இப்போ கல்வி உரிமையை பாதிக்கிறதுக்கு என்இபின்னு ஒன்று கொண்டு வராங்க, நாம் அதை முறியடிக்கிறோம், அதை எதிர்த்து நிற்கிறோம். என்இபியில் என்ன சார்? என்இபி வந்தால் அரசு பள்ளிக்கூடங்களை மூடுவாங்க, என்இபி வந்தா மாணவர்கள் பாதியில பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேறுவாங்க, என்இபி வந்தா 3வது மொழி எது வேணும்னாலும் சொல்லுவான், ஆனா 3வது மொழி ஹிந்திக்கு மட்டும்தான் டீச்சர் இருப்பாங்க. இது 3 நம்ம சொன்னது. அப்ப பிஜேபி என்ன சொன்னாங்க? இல்ல இதெல்லாம் போய் இப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்இபி வந்த பிறகு உத்தரப்பிரதேசத்தில் 25,000 அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு 24,000 தனியார் பள்ளிக்கூடங்கள்
திறக்கப்பட்டிருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் 24,000 அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு 4,000 தனியார் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டிருக்கு. சொன்னது நடந்துச்சா? அடுத்து மாணவர்கள் வெளில போயிடுவாங்க. செகண்டரி எஜுகேஷன் பீகார்ல 58% போயிட்டு இருந்த மாநிலத்தில் இன்னைக்கு 38% தான் போறாங்க. நடந்துச்சா? மூன்றாவது மொழி எது வேணாலும் இருக்கலாம், உன் இஷ்டத்துக்கு படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, எங்க இஷ்டத்துக்கு படிக்கலாம், ஆனா நீங்க டீச்சர் வந்து ஹிந்திக்கு மட்டும் தான் போடுவீங்க நம்ம சொன்னோம். இன்னைக்கு நாம சொன்னதை மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் சொல்றாரு, மூணாவது மொழி ஆப்ஷன் தான், ஆனா ஹிந்திக்கு மட்டும் தான் டீச்சர் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம சொன்னோம். நடந்துச்சா? நாம எதையெல்லாம் எச்சரிச்சோமோ அதெல்லாம் நடந்துச்சு. அடிப்படையில் கல்விக் கொள்கையை தமிழ்நாடு நிராகரிப்பது இது முதல் முறை அல்ல. நேரு காலத்தில் வந்த கல்விக் கொள்கையை நிராகரிச்சிருக்கிறோம், கோத்தாரி கல்வி கமிஷனை நிராகரிச்சிருக்கிறோம், ஏஎல்எம் கல்வி கமிஷனை இங்கே நீதி கட்சியிலிருந்து போனவர், மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தினுடைய நீண்ட கால துணைவேந்தராக இருந்தவர், தமிழ்நாட்டிலிருந்து போனவர், அவர் உருவாக்கிய கல்வி கமிஷன் இருக்குல்ல, அந்த கல்வி கமிஷனையும் தமிழ்நாடு நிராகரித்தது. அதே போல ராஜீவ்காந்தி காலத்தில் போடப்பட்ட கல்வி கமிஷனையும் தமிழ்நாடு நிராகரித்தது. ஆனால் நிராகரிக்கிற உரிமையை மாநிலங்களுக்கு கொடுத்தார்கள். நாங்கள் நிராகரிக்கிற உரிமையை மாநிலத்துக்கு கொடுத்தாங்க, அதனால நிதியை நிறுத்தலை. இன்னைக்கு மோடி காலத்தில் ஒரு கல்விக் கொள்கையை நாம நிராகரிக்கிறோம் அப்படின்னா உனக்கான நிதியை நான் நிறுத்துவேன். இப்போ இது என்னது? வழிப்பறி, கழுத்தில் கத்தியை வச்சு இருக்கிற ரிசோர்ஸை பறிச்சுட்டு போகக்கூடிய ஒரு அபாண்டம். இந்த அபாண்டத்தை அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். அதற்கு எதிரான போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். பிஜேபி அப்படிங்கிற ஒரு மதவாத பாசிச சக்திக்கு இந்தியாவில் எல்லா பகுதிகளையும் அவர்கள் ஆண்டு விட்டார்கள், கைப்பற்றி விட்டார்கள். அவர்களால் இன்னைக்கு வரைக்கும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு இடம் தமிழ்நாடு. இப்போ அவங்களுடைய லாஸ்ட் டார்கெட், இறுதி இலக்குன்னு சொல்லுவோம், ஒரு போரில் எப்போதுமே இறுதி இலக்குன்னு ஒன்று இருக்கும். இந்தியாவை இந்துமயமாக்க வேண்டும், காவிமயமாக்க வேண்டும், பாசிசமயமாக்க வேண்டும் என்கிற பிஜேபியினுடைய அந்த கொடிய கனவுக்கு தமிழ்நாடு இறுதி இலக்கு, த லாஸ்ட் பேட்டில். ஆனால் தமிழ்நாட்டிற்கு இது என்ன? ஜீவமரண போராட்டம். விட்டோம்னா மீண்டும் எழ முடியாது. அப்ப பிஜேபி சீரழிக்கக்கூடிய எல்லா சீரழிவுக்கு பின்னாலும் தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலம் அதை தொடர்ச்சியாக சீர்திருத்தி கொண்டே இருக்கிறது. தமிழ்நாடு சீர்திருத்துகிறது என்று சொன்னால் நம்மிடம் மட்டும்தான் ஒரு இன்க்ளூசிவான பார்வை இருக்கிறது, எல்லோரையும் உள்ளடக்கிய எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு பார்வை இருக்கிறது. அதனால தான் நம்ம வளர்ந்துருக்கோம். பீகாருக்கு நம்மளை விட அதிக நிதி கொடுத்தாங்க, மகாராஷ்டிராவுக்கு அதிக நிதி கொடுத்தாங்க, கேரளாவும் மகாராஷ்டிராவும் குஜராத்தும் நம்மை விட வளமான மாநிலங்கள் வரலாற்று ரீதியாகவே. பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேசலாம் நம்மளை விட அதிக நிதி கொடுத்தாங்க. ஆனால் நாம் வளர்ந்த வளர்ச்சியை ஏன் அவங்களால வளர முடியல? ஏன்னா நம்ம இன்க்ளூசிவாக சிந்தித்தோம், அவர்களெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக சிந்தித்தாங்க. இன்க்ளூசிவான தமிழ்நாடு எக்ஸ்க்ளூசிவான பிஜேபியை தொடர்ந்து நிராகரிக்கும். அதற்கு ஒரே ஒரு காரணம் தான், தமிழ்நாடு பெரியார் இயக்கங்களால், பெரியாரிய சிந்தனைகளால் பண்படுத்தப்பட்ட மண். ஒரு நாளும் பிஜேபி இங்கே காலூன்ற முடியாது, அவர்கள் சிந்தனையும் சித்தாந்தமும் இங்கே காலூன்ற முடியாது. வாய்ப்புக்கு நன்றி.